Hello friends, welcome to Ramya Samayal. இன்னைக்கு tomato pulav எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான ingredients நான் 1/2 kg சாப்பாடு பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைனா நீங்க ஜீரக சம்பா ரைஸ் இல்ல பாஸ்மதி ரைஸ் அதல கூட செய்யலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், 11 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இந்த டொமேட்டோ புலாவுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு இஞ்சி, பூண்டு, 2 பீஸ் பட்டை, லவங்கம், 2 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். 1/4 kg பட்டாணி உரித்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். வாங்க டொமேட்டோ புலாவ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அரிசியை கழுவி ஊற வச்சிருக்கேன். வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிக்கலாம். தக்காளியும் பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவும் அரைச்சுக்கலாம். ஒரு பிரஷர் குக்கர்ல 2 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன். வெங்காயம் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ரெட் கலரா இருக்க மிளகாத்தூள் யூஸ் பண்ணா டிஷ்ஷுக்கு நல்ல கலர் கொடுக்கும். அடுத்ததா உரிச்சு வச்சிருக்க பச்சை பட்டாணி இதில் சேர்த்து ஃப்ரை. அடுத்ததா புதினா சேர்த்துக்கலாம். புதினா ஆட் பண்ணுறதுனால டிஷ்ஷுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எங்கள் அம்மா செஞ்சதுலேயே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ். இது என்னோட ஆல் டைம் ஃபேவரெட்னு சொல்லலாம். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் தண்ணின்ற ப்ரொபோர்ஷனில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா 2 கிளாஸ் தண்ணி போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி கொதி வந்த உடனே நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை நல்லா இருத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. காரம் ஆட் பண்ணோனாலும் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை நல்லா கலந்து விட்டு ப்ரெஷர் குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் வந்து செகண்ட் விசில் வர்றதுக்குள்ள ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசில் வந்து செகண்ட் விசில் வர்றதுக்குள்ள கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அதை அப்படியே விட்டுடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ப்ரெஷர் குக்கரோட விசிலை ஒரு கரண்டியால் ஸ்லைட்டாக லிஃப்ட் பண்ணி ப்ரெஷரை மெதுவாக ரிலீஸ் பண்ணலாம். ஃபோர்ஸாக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண தேவையில்லை, ஸ்லைட்டாக ரிலீஸ் பண்ணால் போதும். ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அரிசியெல்லாம் குழஞ்சு மேஷ் ஆன மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டேஸ்டியான டொமேட்டோ புலாவ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.